வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு. புலமை பரிசில் வினாத்தால் கசிவு காரணமாக சிறுவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய அறிவிப்பு. அனுரகுமாரவின் அதிரடியில் கைது செய்யப்படவுள்ள முதல் பட்டியல் தயார். அதில் இடம்பெற்ற பெருமைக்குரிய தமிழ் அரசியல்வாதி. இனி விரிவான செய்திகள். நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு நாட்டில் தற்போது இருப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளனர். அமைச்சின் அதிகாரிகள் குழுவினருக்கு ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்போது பொதுமக்களுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த இருப்புகளை பேண வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அனுர எதிர்வரும் வருடத்திற்கான எரிபொருள் கொள்வனவை திறம்பட திட்டமிடுமாறும் அதிகாரிகளை பணித்துள்ளார். அத்துடன் இந்த முயற்சிகளை எளிதாக்குவதற்கு தனது பூரண ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். மேலும் 800 பிரிவினர்களுக்கு இந்திய உதவியின் மூலம் பெறப்பட்ட சோலார் பேனல்களை விநியோகிக்கும் திட்டத்தை வகுக்குமாறு ஜனாதிபதி அவர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி இம்முயற்சியை சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்வதற்காக அமைச்சகத்திடமிருந்து தெளிவான சாலை வரைபடம் தேவை என்றும் ஜனாதிபதி அனுர வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஏனைய வெளிநாட்டு கடன்கள் மூலம் நிதியளிக்கப்படும் திட்டங்களை துரிதப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு உதவி திட்டங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக ஒரு குழுவை நிறுவுவதற்கான திட்டங்களை அவர் அறிவித்தார். இந்த தீர்மானம் அவர்களின் செயல்பாட்டினை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளது. இச்செயற்பாட்டினூடாக வெளிநாட்டு உதவிகளால் ஆதரிக்கப்படும் திட்டங்களை மிகவும் திறமையாக செயல்படுத்த முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க, எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால மற்றும் அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர். ஜனாதிபதி அனுர தரப்பினரின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அரசாங்க வாகனங்களை தவறாக பயன்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ வாகனங்களை ஏற்கனவே கையளித்துள்ளதாகவும் அவை தற்போது காலிமுகத்திடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஆட்சிக்கு வருவதற்கு முன் கேலி செய்வது ஏற்கத்தக்கது என்றும், ஆனால் பதவியேற்ற பிறகு அவ்வாறு செய்வது ஏற்க முடியாது எனவும் திலுத் அமுனுகம தெரிவித்துள்ளார். மேலும் வாகனங்கள் திருடப்பட்டிருந்தால் அது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் என்றும் அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களை உத்தியோகபூர்வமாக கையளிப்பதை தவறாக பயன்படுத்துவதாக கருத முடியாது எனவும் திலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வாகனங்களை பயன்படுத்தாமல் நடந்து சென்று வேலை செய்ய உத்தேசித்துள்ளதாயின் தமது விருப்பத்திற்கேற்ப அதனை செய்வதற்கு சுதந்திரம் இருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் உத்தியோகபூர்வமாக வாகனங்கள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் இல்லை என்பதற்காக அவற்றை காட்சிப்படுத்துவது நியாயமற்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வருட இறுதிக்குள் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் சாத்தியம் உள்ளது. அதன் பிரகாரம் அடுத்த வருட முற்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க இலங்கையை விட்டு வெளியேறி விடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அவர் வேறொரு நாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ரணிலின் பாரிய பேராசிரியர் மைத்திலி விக்ரமசிங்கவும் மிக விரைவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் பதவியொன்றுக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. கடந்த காலங்களில் அவர் பல்வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் வருகை தரு பேராசிரியராக, விசிட்டிங் புரொஃபஸராக கடமையாற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
புலைமை பரிசில் வினாத்தாள் கசிவு காரணமாக சிறுவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் வெளியாகியுள்ள விடயங்கள் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை சுயாதீன நிபுணர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் அனைத்து திணைக்கள அதிகாரிகளுடனும் இன்று காலை நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய, பாடசாலை கல்வியை மேம்படுத்துவது தற்போதைய அரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். எங்கள் அரசாங்கத்தின் கீழ் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளோம். கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சை திணைக்களம் தொடர்பில் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அவநம்பிக்கைகளை இந்த நிறுவனங்கள் செயற்பட வேண்டும். குறிப்பாக தேர்வுகள் நடத்துதல் மற்றும் முடிவுகளை வழங்குதல் ஆகியவற்றை விரைவுபடுத்த வேண்டும். ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவது முறையான முறையின் மூலம் செய்யப்பட வேண்டும். மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் வெற்றிடங்களை வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்ப வேண்டும். பாடசாலை தரப்பிலிருந்து எனக்கு ஒரு சிறிய ஆலோசனை உள்ளது. ஒரேடியாக செய்ய முடியாவிட்டாலும் மனநலம் மற்றும் மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகளை பாடசாலை நிர்வாகம் என்னிடம் தெரிவிக்கின்றன. இந்த விடயத்தில் நாம் தலையிட வேண்டும். இந்த தலைமுறையும் கோவிட் நோயை எதிர்கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொண்டோம். இப்படியெல்லாம் வரும் ஒரு தலைமுறை. இந்த தலைமுறையில் குடும்ப பிரச்சனைகள், ஆசிரியர்களுடன் தொடர்பில்லாத பிரச்சனைகள் உள்ளன. பாடசாலை மாணவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்த மதிய உணவு திட்டங்களை முறைப்படுத்த வேண்டும். ஒழுங்கான மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் உட்கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளை பாடசாலைகளுக்கு அழைத்து வருவது நிறுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய இங்கு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் அக்டோபர் 10 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை, பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாவகச்சேரி நீதிமன்றில் நீதிபதி ஜோட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வைத்தியர் அர்ஜுனா தான் சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை மற்றும் பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை போன்ற காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டது. அத்தோடு எதிர்வரும் அக்டோபர் 10 வரை இவரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் கடந்த தவணையில் வைத்தியர்களின் பிணையாளிகள் மன்றில் நேரில் தோன்றி தம்மை பிணையாளிகளில் இருந்து விடுவிக்குமாறு கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தல் தொடர்பில் சகல மாவட்ட அலுவலகங்களிலும் உள்ள தேர்தல் உதவி ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர்கள் மற்றும் சகல தெரிவத்தாட்சி அதிகாரிகளுடனும் விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பானது எதிர்வரும் சனிக்கிழமை தேர்தல் செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கிடைத்த அனுபவம், பிரச்சினைகள் மற்றும் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவும், அடுத்த பொது தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி நிறைவு செய்வதற்கான ஒழுங்கு விதிகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் குறித்து அன்றைய தினம் விசேட பேச்சுவார்த்தை நடத்தவும் எதிர்பார்த்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 7 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார ஆட்சியில் ஆரம்பத்திலேயே அதிரடிகள் தொடங்கிவிட்டன. கொழும்பின் பல பகுதிகளிலும் பொது இடங்களில் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட அரசாங்க வாகனங்கள் அதற்கு முதலாவது அத்தாட்சி. எல்லா அரசியல் கட்சிகளும் ஊழலை ஒழிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்துத்தான் மக்கள் வாக்குகளை பெறுகின்றன. ஆனால் இதற்கு முன் வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடித்த போது அவர்கள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எந்த ஊழல்வாதிகளாவது பயந்தார்களா? இப்போது அரசு வாகனங்களை கொண்டு போய் ஒப்படைத்தது போல யாராவது ஒப்படைத்தார்களா? அப்படி நடந்ததே இல்லை. காரணம், புதிய ஆட்சியாளர்களும் தம்மை போல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்பது ஊழல்வாதிகளுக்கு நன்றாக தெரியும். இம்முறை தாமே தம்மிடமுள்ள அரசு வாகனங்களை கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அனுரகுமார ஆட்சியின் மீதுள்ள பயம்தான். இவர்கள் சொல்வதோடு நிறுத்தி கொள்ள மாட்டார்கள் என்ற பயம், முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே வைத்து விடுவார்கள் என்ற பயம். அது நன்றாகவே வேலை செய்கிறது. அடுத்த கட்டமாக கைதுகள் தொடங்க போகின்றன என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன.
ஊழலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் கைதுகள் ஒரு பக்கமாக நடக்க, இனம்சார் அரசியல் கட்சிகளில் உள்ள அரசியல்வாதிகள் பல்வேறு டீல்களில் பணம் மற்றும் சலுகைகள் பெற்றதாக கைதுகளும் நடக்கும் என்று சொல்கிறார்கள். இனம்சார் கட்சிகள் என்பதில் தமது தமிழ் கட்சிகளும் உள்ளடங்கும். இந்த கட்சிகளில் சில இனம் சார்பான உரிமைகளை தமது சலுகைகளுக்காக விற்றவர்கள். அது தொடர்பான கோப்புகள் அனுரகுமார கட்சியினரால் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அனுரகுமார ஆட்சியில் கைது செய்யப்படும் அரசியல்வாதிகளுக்கான முதலாவது பட்டியல் தயார் என்றும் அது இலங்கை நீதிமன்றத்துறையின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்படும் அரசியல்வாதிகளுக்கான முதலாவது பட்டியலில் நமது தமிழ் வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகளில் ஒருவரின் பெயரும் உள்ளது. அந்த பட்டியலில் இடம்பெறும் பெருமையை பெற்ற நம்ம தமிழ் அரசியல்வாதி தமிழ் மக்களின் உரிமைக்காக மேடைகளில் முழங்கிய நபர். அவரது கட்சி தமிழ் மக்களின் பிரதான கட்சியாக பார்க்கப்பட்ட காலமும் உண்டு. இப்போதும் அவர்கள் அப்படித்தான் சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள். ஆனால் சர்வதேச அரங்குகளில் தமிழர் பிரச்சனையை அந்த கட்சி பேசாமல் இருப்பதற்காக கட்சியின் நட்சத்திர புள்ளி ஒருவர் அரசிடமிருந்து பெற்ற சலுகைகள் பற்றிய ஆவணங்களை திரட்டியுள்ளது அனுரகுமார தரப்பு. கடந்த காலத்தில் கேகாலையில் நடந்த ஒரு அரசியல் கூட்டத்திலும் அது பற்றி ஜேவிபி பிரமுகர் ஒருவர் பேசியுள்ளார். அவர்கள் சார்பு ஊடகம் என்றும் அது பற்றிய விவரங்களை அவ்வப்போது விலாவரியாக வெளியிட்டது. ஒரு பக்கமாக தமிழர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கிறோம் என்று புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து நிதி வசூல் செய்த அந்த தமிழ் கட்சி, மறுபக்கமாக சர்வதேச அரங்கில் வாயை மூடிக்கொள்வதற்காக அரசு தரப்பில் சலுகைகள் பெற்றுக்கொண்ட விவகாரம் அது. அதில் முகவராக செயற்பட்ட ஒரு தமிழ் அரசியல்வாதிதான் கைது பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெருமைக்குரியவராக உள்ளார். முதலாவது பட்டியலில் இவரை தவிர மற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் சிங்களவர்கள். அவர்களில் ஒரு பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியரும் உள்ளார். பட்டியலில் 2 முஸ்லிம்களின் பெயர்களும் உள்ளன. அவர்களில் ஒருவர் மன்னாரை சேர்ந்தவர், மற்றவர் கிழக்கு மாகாணத்துக்காரர். இலங்கை நீதித்துறையில் ஒப்புதல் கிடைத்தவுடன் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது.